இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன்னு அறிவிச்சிருப்பது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுது. தேசிய அரசியலில் கவனம் செலுத்தினவர் திடீர்னு ஏன் சட்டமன்ற தேர்தலுக்கு வராரு? அவர் சொன்ன ஒரு லைனும் இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக தமிழ்நாடு அரசியல் களம் வெகுவாக மாறும்னு சொல்கிறார். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? தொங்கு சட்டசபை வருமா, இல்லைனா கூட்டணி ஆட்சிக்கான முயற்சியா, இல்லை வேறு ஏதாவது இதில் கணக்கு இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறீங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்? 2021 சட்டமன்ற தேர்தல் போல் இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இல்லை. ஏன்னா 2021 உங்களுக்கு அது இருமுனை போட்டியாக தான் இருந்தது. கமல் வந்திருந்தாலும் கூட அதுக்கான இம்பேக்டை நம்ம கிரவுண்டில் பார்க்க முடியல. இப்போ நம்ம விஜயினுடைய தாவேக்கா இது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பஸ் இருக்கு இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை கமலினுடைய மக்கள் நீதி மையம் 2021 ஏற்படுத்தலை. அவங்க நிறையா பிஆர் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் அது மக்கள் மனநிலையை பொறுத்தவரையில் அதிமுக இல்லைன்னா திமுக தான் அப்படின்ற மனநிலை இருந்தது. இந்த முறையும் இருந்தார் ஆக்சுவலாக. ஆமாம், டிடிவியெல்லாம் இருந்தாலும் கூட அவர் அதிமுகவுடைய வாக்குகள் தான் பிரிப்பார் அப்படின்ற பார்வை அப்படின்றது இருந்தது. ஓவராலாக அவரால் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு கிடையாது. அதிமுகவுடைய வாக்குகளை அவர் பிரிப்பார் அப்படின்றது தெரிஞ்சுது. கமலை பொறுத்தவரையில் அர்பன் செக்மெண்ட்டில் அவருக்கு வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சிகளும் எப்போதும் இல்லாத அளவுக்கு சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்வேஸ் எடுக்கிறாங்க, இன்டர்னல் சர்வேஸ் பார்ட்டி ரிலேட்டடாக எடுக்கிறாங்க. எடுத்ததில் உங்களுக்கு விஜயினுடைய இம்பேக்ட் கண்கூடாக தெரியுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2026 முடிவுகள் அப்படின்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே ஒரு தொங்கு சட்டசபை அமைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அப்படின்றது இருக்குது. ஸோ திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையில் சரியான டைமில் சரியாக எடுத்த முடிவு அப்படின்னு நான் பார்க்குறேன். எல்லாருமே இதை விமர்சனமும் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இன்னும் ஒரு 3 வருஷம் அவருக்கு டேர்ம் இருக்குது. அப்படின்றப்ப ஏன் அவர் தேவையில்லாமல் மாநில அரசியலுக்குள்ளே வர்றாரு அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சனமும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது காலத்தினுடைய தேவை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரணும், அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த நேரத்தில் அவர் சட்டசபைக்கு போவது அப்படின்றது முக்கியமான ஒரு தேவையாக விசிகாவை பொறுத்தவரையில் இருக்குது. அதை உணர்ந்து தான் அவர் போகிறாரு. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி அவர் ஹிந்துக்கு கொடுத்த பேட்டியில் கூட ரொம்ப டீட்டெயில்டாகவே அவர் பேசியிருக்காரு. ஒருவேளை ஒரு தொங்கு சட்டசபை அமையுது, இல்லை ஒருவேளை திமுகவே மெஜாரிட்டியாக ஆட்சி அமைத்தாலும் கூட பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க தயங்க மாட்டாங்க. அங்கே எப்படியாவது எம்எல்ஏக்களை அவர்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சியை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஜனநாயகத்தை காப்பதற்கு என்னை போன்றவர்கள் தேவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதையுமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் விசிகாவுடைய அதாவது ஆரம்ப காலகட்ட முழக்கமே அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது தான். ஸோ அதை நோக்கி நகர்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதையே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு. அதே மாதிரி சிட்டிங் எம்எல்ஏஸ் 3 பேர்த்துக்கு சீட்டு கொடுக்கல. பனையூர் பாபு, அதே மாதிரி எஸ்எஸ் பாலாஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலூர் ஷானவாஸ், இந்த 3 பேர்த்துக்குமே கொடுக்கல. ஸோ அதுக்கான காரணத்தையும் அவர் சொல்கிறாரு. 2050 பேர்கிட்ட விருப்ப மனுக்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் 370 பேர் நான் போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம வாய்ப்புகள் அப்படின்றது கொடுத்துருக்கோம். 2 பெண்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ யார் யாருக்கெல்லாம் சீட் கொடுக்கலையோ, மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆலூர் ஷானவாஸை பொறுத்தவரையில் நிறைய மேடைகளில் அவர் திமுகவுடைய பிரதிநிதி போல தான் அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது இருந்திருக்கு. பல முறை கூட நம்ம கூட அவர் இன்டர்வியூக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு முறை கூட அவர் அட்டன் பண்ணதே கிடையாது. ஒரு முறை கூட நம்ம பிளாட்ஃபார்மில் அவர் பேட்டி கொடுத்ததே கிடையாது. எத்தனையோ விசிகா தோழர்கள் பேசுகிறாங்க. விசிகா மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சியிலேருந்தும் பேசுகிறாங்க. ஆனால் ஆலூர் ஷானவாஸ் ஒரு முறை கூட நமக்கு பேட்டியே கொடுத்தது கிடையாது. ஸோ இப்போ அவர் பல நேரங்களில் திமுகவுடைய ஒரு குரலாக ஒலித்தார் அப்படின்றத பார்த்தோம். எஸ்எஸ் பாலாஜி அவர்கள்ட்டையும் அந்த மாதிரியான ஒரு தாட்டு நிறைய இடங்களில் திமுகவுடைய மனநிலையிலேருந்து அவர் பேசுகிறாரோ அப்படின்ற விமர்சனங்கள்லாம் பலமுறை வந்திருக்கிறது பொதுவெளியில். அதையெல்லாம் கருத்தில் எடுத்து தான் அவர் இந்த முறை அவங்க 2 பேர்த்துக்கும் சீட்டு கொடுக்கல அப்படின்ற பேச்சும் சமூக வலைதளங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ விசிகா மட்டும்தான் இந்த முடிவை எடுத்திருக்கான்ற கேள்வியும் வருது. இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் விசிகா மட்டும் இல்லாமல் மேலும் சில கட்சிகளும் இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு பார்க்குறதா நான் கவனிக்கிறேன். ஒன்று பாமக, இன்னொன்று அமமுக. இப்போ பாமக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அன்புமணி ராமதாஸும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பு வரை பேசிகிட்டு இருந்தார்.
அதன் பிறகு அவர் அதை பேசலைன்னாலும் அவங்களுக்கும் அந்த திட்டம் இருக்குது அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் தான் சௌமியா அன்புமணியை சட்டமன்ற தேர்தலில் முன்னிறுத்துறது. ஏன்னா கட்சியில் நேரடி கட்டுப்பாடோட இப்போ ஏன்னா ஒருவேளை திருமா சொல்கிற மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை வருது, ஒவ்வொரு கட்சிகளுடைய எம்எல்ஏக்களோட ரோலும் முக்கியமாகுது அப்படின்னு சொன்னால், இப்போ கூவத்தூர் மாதிரி ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ வந்து இண்டிவிஜுவலாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நேரடியாக திருமா இருக்காருன்னு சொன்னால் கட்டுப்பாடு கையில் இருக்கும். பாமகலையும் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவங்க சௌமியா அன்புமணியை முன்னிறுத்துறாங்க. இப்போ தினகரன் பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடலைன்னு சொன்னாலும் ஒரு விஷயத்த 2-3 தடவை ரிப்பீட்டடாக சொன்னார். எனக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இல்லைங்க, என்னை நம்பி வந்த சில பேரில் அவங்கள நான் அமைச்சராக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னார். ஸோ இவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகளுக்கும் அந்த ஐடியா தான் இருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் திருமா வந்து வெளிப்படையாக அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா திருமாவோட நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸுக்கும் அந்த திட்டம் இருக்குது. காங்கிரஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக யாரை முன்னிறுத்தணுன்றதுல நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரோ டிஎம்கே மைண்ட் செட்டில் இருக்கிற யாரும் வந்து அங்கே வேட்பாளர்களாக போயிடக்கூடாதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதனால் முழுக்க முழுக்க வந்து காங்கிரஸில் ராகுல் காந்தி விரும்பக்கூடிய அதே நேரத்தில் ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கணும். ப்ரோ டிஎம்கேவாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக வந்து ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு குழப்பம் வருது அப்படின்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவை ஆதரிச்சுட்டு போயிடுவாங்க. அது நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க இந்த பிளான் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 3-4 கட்சிகளுக்கு அந்த திட்டம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ராஜ்யசபா எம்பிக்கு வந்து கிறிஸ்டோபர் திலக் கொடுத்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் வந்து காங்கிரஸுடைய எம்எல்ஏ லிஸ்ட்லேயும் இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ டிலேன்னு சொல்கிறாங்க. சில எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் மேலே, அதாவது யாரெல்லாம் வேட்பாளர்களாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கோ அதில் யாரெல்லாம் வந்து திமுக ஆதரவு மனநிலையில் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் கட்டம் கட்டக்கூடிய வேலையை காங்கிரஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த டிலேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அது இல்லாமல் நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது வந்து இந்த தேர்தலில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக அரசியல் சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பது போல தான் தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன லைன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காங்கிரஸ் எப்படியாவது நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு அவங்க தொடக்க முதல்லே அவங்களுடைய சீட் ஷேரிங் டாக்ஸ்லேருந்தே அதை ஐ பண்ணி தான் வந்து அவங்க காய் நகர்த்துறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்புறம் வந்து விசிகாவை பொறுத்தவரையில் இப்போ அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, திருமாவளவன் அவர்களே வந்து நேரடியாக காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேமுதிக தொடக்கத்திலேருந்தே அவர்களுடைய பிரச்சாரங்களில் வந்து தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா, நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, நீங்கள் அமைச்சர்கள் ஆவீங்க அப்படின்னு பிரேமலதா பலமுறை வந்து ஒரு வாக்குறுதி அப்படின்றது அவங்களுடைய கேடர்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க ஃபேமிலியிலேருந்தே 2 பேர், பிரேமலதாவும் போட்டிடுறாங்க, அவங்களுடைய பையன் விஜய் பிரபாகரனும் போட்டிடுறாரு. அப்படின்றப்ப அப்படி ஒரு தொங்கு சட்டசபை வருகிறது, திமுக வந்து நம்பர்ஸை மீட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சுமூகமான ஒரு சூழலோட திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி கட்சியினுடைய சப்போர்ட் அப்படின்றது தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக அதிகாரத்தை டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் தெரியுது. தேமுதிக பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தேமுதிகவும் அவங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் அவங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 10 இடங்களில் பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சிட்டோன்னா நம்ம பெரிய சக்தியாக உருவாயிடலாம். எப்படி 2011 தேமுதிகவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சோ, அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சோ, அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு தொடங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் யாருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னா டில் 21 தேமுதிக வேட்பாளர்களுக்கு மட்டும்தான். ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் சில வேட்பாளர்களுக்காவது போய் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பிரேமலதா விஜயகாந்தோடைய கேம்பெயின் பிளான் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தொடங்கி எவ்ரிடே வந்து அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய இப்போ அவங்க திருத்தணி, பல்லாவரம், குடியாத்தம், போலூர், மயிலம், அவங்களுடைய விருதாச்சலம் தொகுதி, தருமபுரி, ஓமலூர், சேலம் மேற்கு, விருதாச்சலம், சென்னை சட்டமன்ற தொகுதி, விருதுநகர், விருதாச்சலம்னு சொல்லிட்டு அவங்க வந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஷெட்யூல் போட்டு நேற்றே மீடியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் கேம்பெயினுமே வந்து அவங்களுடைய அந்த 10 தொகுதியில் தான் இருக்க போகுது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு போய் இவங்க கேம்பெயின் பண்ணுற ஐடியாலே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் சென்னை சட்டமன்ற தொகுதின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் ஒரு கண் துடைப்புக்கு இங்கே சேப்பாக்கம், கொளத்தூர்னு ஒரு 4-5 தொகுதியில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க ஃபோக்கஸ்ன்றது முழுக்க அங்கே இருக்க போகுது. ஆனால் கடந்த காலங்களில் பிரேமலதாவோட கேம்பெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் போதெல்லாம் எல்லா தொகுதிகளுக்கும் போவாங்க. அவங்க ஸ்டார் கேம்பெயின் ஃபைனல் லிஸ்ட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அவங்க கட்சி சார்பாக அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து கேம்பெயின் பிளான் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி திமுக சார்பில் ஐ திங்க் ஒரு அஃபிஷியலாக ஒரு லிஸ்ட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்ற லிஸ்ட்டும் தனியாக வரும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இவங்க கேட்டு பெற்றிருக்கக்கூடிய அந்த 10 தொகுதிகளையும்
தேமுதிக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு சில தொகுதிகள் நம்ம அதை பற்றி கூட செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஒரு சில தொகுதிகள் மயிலத்தில் வந்து கொஞ்சம் சிக்கல், ஏன்னா சிவி சண்முகம் போட்டிடுறாரு. அந்த மாதிரி ஒரு 2-3 தொகுதிகளில் வந்து உங்களுக்கு வந்து சிக்கல் இருக்கலாம். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கேட்டு பெற்ற தொகுதிகள் ஓரளவு அவங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்குது. அப்புறம் வந்து திமுகவோட கூட்டணி போகணும் அப்படின்றது தேமுதிகவுடைய தொண்டர்களினுடைய பலகால விருப்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி விஜயகாந்த் அந்த டிசிஷனை கான்ஷியஸாக எடுக்காமல் விட்டுட்டாரு. பட் ஆனால் தேமுதிகவும் திமுகவும் ஜெல்லாகக்கூடிய ஒரு கூட்டணி தான், ஒரு நேச்சுரல் அலைன்ஸ்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தான். நீங்கள் தேமுதிக தொண்டர்கள் யார்கிட்ட வேணாலும் பேசுங்களேன், எல்லாரும் வந்து தேமுதிக வந்து திமுகவோட இருந்தது அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம், ஒவ்வொரு முறையும் தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதாவை தான் வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த முறை வந்து சரியான ஒரு டிசிஷன் எடுத்து தான் இந்த கூட்டணியில் வந்திருக்காங்க. இப்போ நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவேளை இவங்க வந்து ஒரு 7 தொகுதிகள் 8 தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க அதிகாரத்தில் நம்ம பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோயிங் ஃபர்தர் தமிழ்நாட்டு அரசியல் சூழலே மாறப்போகிறது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே. திருமாவளவனை பொறுத்தவரை இதை கரெக்டாக சென்ஸ் பண்ணி அவர் சரியான மூவ் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். திருமாவளவன் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுமே கூட கூட்டணி ஆட்சி என்கிற முழக்கத்தை நோக்கி நகர்வதாக தான் தெரியுது. திருமாவை வந்து எல்லாருமே கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீடு பேசும்போது இவர் என்ன விட்டு கொடுத்துட்டாரு, அமைதியாக இருந்துட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு அவர் கடைசியில் எடுத்தது தான் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது திமுக வந்து ஒருவேளை திருமாவளவன் போட்டியிட போகிறார், மாநில அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதலாக கூட கொடுத்துருப்பாங்க. கொடுத்து நீங்கள் வந்து வர வேணாம் அப்படின்றத ஸ்டாப் கூட பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து திமுக கொடுத்ததில் இருந்த அதிருப்தியை பல முறையில் வந்து அவர் சொல்லி பார்த்தாரு. அது வந்து செட்டில் ஆகாத மாதிரி தெரிந்தது. சரி, நம்ம ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு தைரியமான ஒரு மூவ் தான். ஏன்னா திருமாவளவன் மாநில அரசியலுக்கு வருவதை ஒருபோதும் திமுக விரும்பாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய வெற்றிக்காக பெரிய அளவில் திமுகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் அவருடைய வெற்றிக்காக நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெறணுன்றதுக்காக பல கோடி திமுக வந்து செலவு பண்ணியிருக்கிறது அப்படின்ற தகவல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அப்படின்றப்ப திருமாவளவன் வந்து அந்த மாதிரியான ஒரு டிசிஷன்லாம் எடுக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அவர் வந்து மாநில அரசியலுக்கு திரும்பி இருப்பது அப்படின்றது ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த முடிவை அவர் எடுத்து அறிவிக்கிற வரையும் யார்கிட்டையுமே பகிர்ந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் செய்தி வந்து வெளியே வந்திருக்கும். யூஸ்வலாக வந்து பிஜேபியில் தான் இந்த மாதிரி வேட்பாளர் பட்டியலோ இல்லை யாரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கும். கடைசியில் அவங்க அறிவித்த பிறகு தான் நமக்கு தெரியும் இவங்கன்னு. மற்ற இடங்களில் கூட நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ விசிகால எளிதாக வந்து தெரிஞ்சிடும். அவர் அப்படி முடிவெடுத்திருந்தாருன்னா அங்கே இருப்பவர்கள் மூலமாகவே வெளியே வந்திருக்கும். அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வச்சுருந்துருக்காரு விஷயத்தை வந்து நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு. ரெண்டாவது வந்து ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு நபர் தானே. நம்ம வந்து இப்போ திருமாவளவனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசணும்னு கூட வியூஸ்லாம் நினைப்பாங்க. நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் எத்தனையோ தலித் இயக்கங்கள் இருக்குது. ஆனால் எல்லா தலித் இயக்கங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பாஜகவோட அலைன் ஆகிருக்காங்க, சமரசம் ஆகிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து பாஜகவோட எந்த கட்சியும் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லவில்லை. பட் இவர் வந்து ஒரு கொள்கை பிடிப்போட நான் பாஜகவோட போக மாட்டேன், எத்தகைய சூழ்நிலையிலையும் போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறார் இல்லையா. ஸோ அந்த விஷயத்துக்கு வி ஹவ் டு அப்ரிஷியேட் ஹிம் அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய கொள்கை பிடிப்புக்கு. ஸோ இன்றைக்கி கூட அந்த இந்து பெட்டியில் அவர் சொல்கிறாரு, சோசியல் ஜஸ்டிஸு அதே மாதிரி மாநில சுயாட்சி இந்த மாதிரியான விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதற்காக தான் நான் வந்து மாநில அரசியலுக்கு திரும்புகிறேன் அப்படின்றதையும் அவர் வந்து திருப்பி ரீஇட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு கவனத்தை பெறுறதாக தான் இருக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் நம்ம பேசின விஷயங்கள் குறித்தும் இதில் உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களாக பதிவு செய்யுங்க.